அறிவிக்க முடியும். சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவுல மீண்டும் இணைவது குறித்து நீங்கள் ஏதாவது அப்படிப்பட்ட எண்ணம் அவங்க வந்தா நீங்க வந்து இது குறித்து பல முறை ஊடகத்தில் பத்திரிகை தெரிவிச்சுட்டாங்க. மீண்டும் மீண்டும் அதை கிளற வேண்டாம், அங்க இடம் கிடையாது. ஏன் போகல அதெல்லாம் எங்க கூட தனிப்பட்ட விவரம். நான் இல்லைன்னா அதோட விட்டுருங்க. இல்ல பொதுவான ஒரு கருத்து அவங்க எல்லாம் இணைத்தா உறுதியான அதிமுக வலிமையா இருக்குது. இவ்வளவு போல ஊடகங்களும் பத்திரிகைகளும் அது பில்டப் பண்ணி பெருசா போட்டுட்டு இருக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையா இருக்கின்ற காரணத்தினால்தான் 2021 75 இடங்கள் நாங்க பெற்றோம். கூட்டணி 2 லட்சம் ஓட்டுல 2 லட்சம் ஓட்டுல 43 தொகுதி இழந்துட்டோம். புரியுதுங்களா? பெரிய வித்தியாசம் எங்களுக்கு 3% வித்தியாசம். டிடிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில வருமா அப்படின்றதுதான் நான் சொல்றேன்ல. ஏசியமா சொல்லுவதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை அதெல்லாம் வெளிப்படையா பேச ஒவ்வொன்றாக சேர்க்கிட்ட உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும். நான் இப்ப வந்து ஒன்று சேர்ந்தாங்க பாட்டாளி உடனே உங்களை எல்லாம் அழைச்சி பேட்டி கொடுத்துங்களா. ஓபிஎஸ் வந்தா ஓபிஎஸ் சேர்வதற்கு வாய்ப்பில்லை. பல முறை சொல்லிட்டு அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். பாத்தீங்கன்னா எங்களுடைய முதலாக ஹோட்டல் ஐடிசி கிராண்ட் சோலா முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கே நடந்தது. அப்பதான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே சொல்லிட்டார், உள்கட்சி விவாதத்தில் தலையிட மாட்டேன்ட்டாரு. அதப்படி தொடர்ந்து அப்படித்தான் திருப்பி நீங்க நீங்க அதுக்கு இடமளி ஏற்கனவே இடமளி சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன். டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தியோட பத்திரிகை வேணுங்கிறதுக்காக வேற எந்த கட்சி வருதுன்னு சொன்னா எங்களுக்கு செய்தியா இருக்கும் சார். அது எப்படி வெளிப்படையா சொல்ல முடியாது சார். நாங்க சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போறோம். அதுல அரசியல் கட்சி என்பது